ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நம்மளை சுற்றி 4 பேர் எப்பவுமே இருக்கணும்னு. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சாவா இருந்தாலும் சரி, இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல யாரு? முதல்ல இந்த பூமிக்கு வந்தவுடனே நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ் தான். மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சித்தி, சித்தப்பா, அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். இது முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ரெண்டாவது ஸ்கூல்ஸில், காலேஜில், அதுக்கப்புறம் கடைசி நாள் வரைக்கும் கூட இருக்கிற மிக நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது. மூணாவது தெரிஞ்சவங்க, பிஸ்னஸில் தெரிஞ்சவங்க, மற்ற விஷயங்களை தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், இது தெரிஞ்சவங்க. நாலாவது பிளட் ரிலேஷன்ஸ், அண்ணன், தம்பி, கூட இருக்கிற முக்கியமாக அம்மா, அப்பா, இவங்க எல்லாம் சேர்த்து பிளட் ரிலேஷன்ஸ் இவங்கெல்லாம். இந்த 4 பேர். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், பணம் வர சரி, பணம் இல்லைனாலும் சரி, கால ஓட்டத்தில் இவங்க 4 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஃப்ரெண்ட்ஸும் காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க காணாமல் போகிறாங்க. கடைசியில் சொந்தத்தில் இருக்கிற அண்ணன், தம்பி, அப்பா, அம்மாவே சுற்றி காணாமல் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாழக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்போவுமே 4 பேர் திருப்பி சொல்கிற மாதிரி, சந்தோஷம்னாலும் சரி, சாவுனாலும் சரி, இந்த 4 பேரை எப்போவுமே கூட வச்சுக்கிங்க. வளர இதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில்னு உணர்வீங்க. 4 பேர் எப்போவுமே ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமான விஷயங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.